என் பேர் பிரமிளா. நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வட்டம் ஒரு சொக்கன்குடியிருப்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கேன். நான் எதில் பணி செய்கிறேன் அப்படின்னா, நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சார் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண பாலின வள மையம், அதாவது சுய உதவிக்குழு மகளிருக்கும் சரி, அனைத்து மகளிருக்கும் சரி, பாலினம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற இடமா பாலின வளமை இருக்கும் அப்படிங்கிறது வந்து அது நிறுவனாங்க. அதில் வந்து நான் பணி செஞ்சுட்டு வரேன். இந்த பாலின வளமை வந்து என் லைஃப்பில் ரொம்பவே வந்து ஒரு மாறுதலை ஏற்படுத்தியிருக்கு. எப்படின்னா, நான் வந்து எங்கள் தலைமுறையிலே ஒரு முதல் பட்டதாரி. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு லைஃப்ன்ட்டு ஒன்று நமக்கு அமைச்சு கொடுப்பாங்கல்ல, வசதியாக கட்டி கொடுத்தா பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் எனக்கு எங்கள் அப்பா ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் நான் வெளியே வந்தேன். அந்த லைஃப்பை நினச்சி, ஐயோ நம்ம பிள்ளைக்கு தப்பான ஒரு லைஃப்பை சூஸ் பண்ணி கொடுத்துட்டோமே நினச்சி எங்கள் அப்பா வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் லைஃப் எப்படி டோட்டலாக வந்து பட்டி போட்டுடுச்சு. லைஃப் வந்து டோட்டலாக பட்டி போட்டுச்சு. நிறைய அவச்சொல்லுக்கு ஆளானோம், அம்மாவும் சரி நானும் சரி. ஏன்னா நம்ம சொசைட்டி அப்படி ஒரு பிரச்சனையில் ஒரு பெண் மாட்டிக்கிட்டான்னா நிறைய வார்த்தைகள் பேசுவாங்க. அப்படிதான் நிறைய அவச்சொல். அப்புறம் 1 இயர் கழிச்சு எனக்குன்ட்டு ஒரு என்னையே பிடிச்சிக்கிட்ட ஒருத்தர் வந்து என்னை திருமணம் செஞ்சாங்க. என்னுடைய லைஃப் நல்லாவே இருந்துச்சு. அப்பவும் இந்த சொசைட்டி என்னை வெளில நிறைய ஒரு பழிச்சொல், அப்பவும் ஒரு பழிச்சொல்லை வந்து என் மேலே திணிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. கடைசியில் தான் நம்முடைய சுய உதவிக்குழு மூலமாக வந்து மகளிர் திட்டத்திலேருந்து இப்படி ஒரு வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்கம்மா பாலின வளமையத்தில் வந்து. அப்போ வந்துட்டு நான் கேட்டேன், இது எந்த மாதிரி ஒரு பணி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கேட்கும்போது தான் இது மகளிருக்கு உண்டானது. அப்போ மகளிருக்கு உண்டான இது ஒரு பணி, நீ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணியை பற்றின வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னா என்ன மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு முன்னோடியாக நான் இருக்கணும், பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியே கொண்டு வரணும், அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஜாபுக்குள்ளே போனேன். அப்போ எனக்கு எங்கள் அம்மாவும் என் கணவரை வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து என்னை அனுப்பி வச்சாங்க. இந்த ஜாபுக்கு போகும்போது நான் கன்சீவ் ஆகிட்டேன். இந்த சட்டம் வந்து நீ மாசம் ஆயிட்டமா, அந்த வேலைக்கு நீ வேண்டான்னு என்னை விடலை, என்னை வந்து அந்த பணியில் வச்சாங்க. அந்த கன்சீவாக இருக்கும்போது நிறைய கேஸஸ் சால்வ் பண்ணோம்.